ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கேப்பே இல்லாமல் நமக்கு வந்திருக்கும். இது போடுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பேஸ்கெட் போடும்போது இடையில சின்னதாக நமக்கு கேப் வரும். பட் இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப்பே இல்லாமல் நல்ல ஒரு பெட்டி மாதிரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது லஞ்ச் பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலருமா எடுத்திருக்கேன். நீங்களும் இதே போல் இந்த பேஸ்கெட்க்கு ஒரு டார்க் கலரு ஒரு லைட் கலர் அது போல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம டோட்டலாக 4.5 அடியில் 31 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது நான் 15 ஒயர் எல்லோ கலர்லேயும் 16 ஒயர் ப்ரௌன் கலர்லேயும் நான் கட் பண்ணிக்கிறேன். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா 1 2 3 4 இதோட 4.5 அப்படின்னா இந்த 6ல் முடிகிறது போல் இருக்கணும். சரிங்களா? 4.5 அடியில் ப்ரௌன் கலரில் பார்த்திங்க அப்படின்னா 16 ஒயர் நான் கட் பண்ண போகிறேன். இந்த எல்லோ கலரில் 15 ஒயர், டோட்டலாக நான் 31 ஒயர் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் நம்ம ஸ்கேலில் அளந்தால் போதும். அடுத்தடுத்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம அளந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், நான் ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ப்ரௌன் கலரில் 16 ஒயரும், நம்ம எல்லோ கலரில் 15 ஒயரும் நான் கட் பண்ணிட்டேன். டோட்டலாக 31 ஒயரு. இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, அதை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயருங்கிறது நம்ம இப்போ கட் பண்ணது போக மீதி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதான் ரன்னிங் ஒயரு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரன்னிங் ஒயரை வைங்க. நம்ம மடக்கின இடம் இப்போது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது. உங்களோட கை விரலையே அளவாக வச்சு இவ்வளோ தூரம் வருதா, ஸோ இந்த இடத்துல மடக்கிக்கோங்க. இது ரன்னிங் ஒயரு. என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரன்னிங் ஒயரு. இப்போ நம்ம நார்மலாக ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்க்கு எப்படி நாட் போடுவோமோ அது போல் போடுங்க. மடக்குனது அடிப்பகுதியில் இருக்கட்டும். சரிங்களா? நார்மல் நாட்டு இப்போ போட்டுட்டேன். இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க. சரியா? சரியா? இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் கலர் ஒயரு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடணும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஜாயின் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், நான் அடுத்த ப்ரௌன் கலர் ஒயரும் ஈக்குவலாக மடிச்சிட்டேன். இப்போ இதை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும் பொழுது கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப டைட்டாக நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில ரொம்ப டைட்டாக போடுவோம் இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல கேப்பே இல்லாமல் பண்ணுவோம். பட் இந்த நாட்டு போடும் பொழுது இந்த பேஸ்கெட்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு கேப் விடுங்க. இப்போ ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க. சரியா? இந்தளவு கேப் இருக்கட்டும், அதாவது ரொம்ப இருக்க வேண்டாம், இந்தளவு மட்டும் இருக்கட்டும். இப்போ அதே போல் அடுத்த ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுதும் இதே அளவு கேப் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ஒயர் நான் ஜாயின் பண்ணுறேன். அதுவுமே கேப் விட்டு தான், அதாவது ரொம்ப இருக்க வேண்டாம், ரொம்ப குறைவாகவும் வேணாம். இந்த பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு இருக்குது இல்லைங்களா, அது போல் போடுங்க. நம்ம அடுத்த லைன் போடும் பொழுது அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதே போல் கேப்பு விட்டு விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 16 ப்ரௌன் கலர் ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், 16 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? ப்ரௌன் கலரில் நம்ம கட் பண்ண 16 ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு.
சைடில் பார்த்திங்கன்னா ஒரு விரல் கம்மியாக நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அதை அளவாக வச்சு நம்ம இந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? இப்போது ப்ரௌன் கலரில் இருந்தால் நம்ம 16 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லோ கலர் ஒயரு, அதையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌன் கலரில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதே போல் இதுலேயும் வந்துட்டு எல்லோ கலர் ஒயரை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது இருக்குது இல்லைங்களா, இதையும் எடுத்துக்கோங்க. ஒரு விரல் கம்மியாக மடிச்சுக்கோங்க. எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை இப்போ நம்ம நாட்ஸ் போடலாம். அதே போல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாட்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருந்தால் ஓகே, ஈக்குவலாக இல்லைன்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க. இப்போ அதே போல் அடுத்த ஒயர் எடுத்து ஈக்குவல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் நம்ம ப்ரௌன் கலர் எப்படி ஜாயின் பண்ணமோ அதில் வந்து 16 ஒயர் ஜாயின் பண்ணோம். இதில் வந்து 15 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். சேம் அதே போல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஓகேவா? ஒரு கொஞ்சம் கேப் இருந்தால் போதும். இந்த இடையில ஒரு நாட் வர்ற மாதிரி ஒரு கேப். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லோ கலர் ஒயரு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது, ரொம்ப நம்ம டைட்டாக போடலை. நாட்ஸ் வந்து கொஞ்சம் பிரிகிறதுனால அந்த கேப் வந்து கம்மியாக தெரியுது. இப்போ சைடில் நம்ம அளந்தோம் இல்லைங்களா ஒரு விரல் கம்மியாக, அதே அளவை வச்சு இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ரெண்டுமே நம்ம தனித்தனியாக வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரௌன் கலர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை இப்படி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஜாயின் பண்ண எல்லோ கலர் இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா நாட்ஸ் எல்லாம் போட்டு கிடையாது, ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இப்படி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரௌன் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க. இப்படி இருக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறது. இந்த எல்லோ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ரௌனுக்கு இடையில மேலே வரணும். அதே மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் நடுவில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, அது வந்து ரெண்டு எல்லோவுக்கும் இடையில இப்படி வரணும். இது போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் இடையில இந்த ப்ரௌன் கலர் ஒயரை இப்படி மேலே தூக்கி விட்டுறேன். வேறு ஒன்றும் கிடையாது, ஜாயின் பண்ணால் நம்ம நாட்ஸ் எல்லாம் போடல. இப்போ இங்கே வந்து ரெண்டு ப்ரௌனுக்கு இடையில இந்த எல்லோ கலர் ஒயர் வந்துடுது. இங்கே மேலே வந்து ரெண்டு எல்லோவுக்கு இடையில வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயரு நம்ம இப்படி தூக்கி விட்டுறோம். சரியா? இது போல் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்படி விலகும், கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பண்ணால் போதும். இந்த பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதே போல் ஒயர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து விட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது போல் நான் எடுத்து விட்டுட்டேன். கொஞ்சம் கேப் இருக்குது, நம்ம நாட்ஸ் போடும்பொழுது சரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரௌன் கலர் தான் வந்து நம்மளோட நடு லைனு, ஃபஸ்ட் லைனு தான் நம்மளோட நடு லைனு இது தான். ஸோ இதை வந்து ஒரு நாட் போட்டு, எப்போதுமே நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா, அது போல் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது விலகிச்சு, ஸோ நான் இழுத்து விட்டுக்கிட்டேன். இப்போது ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் இருக்கு இல்லைங்களா எல்லோ கலரு, அதை அப்படியே அளந்துக்கோங்க. அது எந்த இடத்துல முடியுதோ அதை அப்படியே மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரௌன் கலர் ஒயரோட மட்டும் நம்ம வந்து நாட்ஸ் போட போகிறோம். சரிங்களா? ப்ரௌன் கலர் ஒயரு எங்கெல்லாம் இருக்கோ அதோட மட்டும் நம்ம நாட்ஸ் போட போகிறோம். எல்லோ கலர் ஒயரோட நம்ம நாட்ஸ் போடலை. இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஒயரை தான் நம்ம வந்து மேலே வந்து எடுத்து விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட மட்டும் வந்து நாட்ஸ் போடுறோம்.
கொஞ்சம் கேப் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். நாட்ஸ் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நாட்டு ப்ரௌன் கலர் நாட்டு போட்டதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அடியில் இருக்கும். ரன்னிங் ஒயருக்கும் மேலே அதை தூக்கி விட்டுட்டு அடுத்த ப்ரௌன் கலர் ஒயரோட நீங்கள் நாட்ஸ் போடுங்க. நான் இப்படி கையில் வச்சு போடுறேன். நீங்கள் அழகாக வந்து தரையில் விரித்த மாதிரி வச்சு நீங்கள் போடும் பொழுது இன்னும் பர்ஃபெக்டாகவே வரும். சரிங்களா? ஓகேவா? இப்போ அடுத்து இந்த எல்லோ கலர் ஒயரை மேலே தூக்கி விட்டுட்டு அடுத்து இருக்கிற ப்ரௌன் கலர் ஒயரோட மட்டும் வந்து நம்ம நாட்ஸ் போடணும். இப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து கேப்பில் வந்து இந்த எல்லோ கலரு நாட் தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரௌனுக்கு இடையில எல்லோ கலர் நாட்டு. இப்போ பாருங்கள், நம்ம பின்னிட்டு வரும்பொழுதே நமக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேப்பில் வந்து எல்லோ கலர் நாட்டு இருக்க மாதிரி இருக்கும். மறுபடியும் இந்த எல்லோ கலர் ஒயரை தூக்கி விட்டுருங்க. ரன்னிங் ஒயர் வந்து அடியில் இருக்கணும், நம்ம எல்லோ கலர் ஒயர் வந்து மேலே இருக்கணும். இப்போது அடுத்து ப்ரௌன் கலர் ஒயரோட நாட்ஸ் போடுறேன். இதில் வந்து மிக்ஸ்டு நாட் வராது, சேம் கலர் நாட்டு தான் எல்லாமே வரும். சரிங்களா? நாட்ஸ் போட்டுட்டேன். இப்போ அடுத்து இந்த எல்லோ கலர் ஒயரை தூக்கி விட்டுட்டேன். இப்போது இதே போல் எல்லா ஒயரோடையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இதே போல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது வெறும் ப்ரௌன் கலர் எல்லோ கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு ப்ரௌன் கலர் ஒயர்ஸு போட்டு நம்ம நாட்ஸ் போட வேண்டியது தான். கையில் வச்சு போடும்பொழுது இப்படி கேப் வருது. ஸோ நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், நான் வந்து நாட் போட்டுட்டேன். அதாவது இடையில இருந்த எல்லோ கலர் ஒயர் எல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல மேலே எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து கடைசி வரைக்கும் வந்து ப்ரௌன் கலர் இருக்கு இல்லைங்களா ஒயரு, அது வரைக்கும் நாட்ஸ் போட்டாச்சு. இப்போது சைடில் இருக்கிற ஒயர், அது ப்ரௌனாக இருக்கட்டும் இல்லை எல்லோவாக இருக்கட்டும், எதையாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரெண்டு சைடுமே வந்து நடு லைனுக்கு நம்ம போட்டுடலாம். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா சேமாக தெரியும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா. இந்த சைடு வந்து நடு லைனுக்கு வந்து நான் நாட் போட்டுட்டேன். அதே போல் இந்த சைடும் போட்டுட்டேன். இந்த ப்ரௌன் கலர் தான் நம்மளோட நடு லைனு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எல்லோ கலர் நாட்டெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம டைட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வந்து லூஸ் ஆகிடுச்சு, இந்த ஒயரில் வந்து லூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் போடுற ஒயர் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா லூஸ் ஆகாமலும் இருக்கும். சரிங்களா? இப்போது அடுத்து வந்து இப்போ ஒரு லைன் வந்து நம்ம ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதையே எடுத்து அப்படியே அளந்துக்கோங்க, அப்படியே மடிச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம நாட்ஸ் போடலாம். எல்லோ கலரு இப்போது அதே போல் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ஒயரை எடுத்து விட்ட மாதிரியே இப்போ ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து விடுங்க. அதே போல் ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் ஒயரையும் இப்படி தூக்கி விட்டுடலாம். இப்போ அடுத்த லைன் நம்ம பின்னும் பொழுது எல்லோ கலர் ஒயரை வந்து எடுத்து விடணும். இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து விடுறோம். மேலே எடுத்து விட்டுட்டு இப்போது எல்லோ கலர் ஒயரோட நான் நாட்ஸ் போடுறேன். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து விட்டுட்டு எல்லோ கலர் ஒயரோட நாட்டு சேம் ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லைங்களா, அதே போல் நாட்ஸ் வந்து இப்போ நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ விலகாது. ஸோ வந்து ஒவ்வொரு லைன்லேயும் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே போல் நான் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த லைன் வந்து ப்ரௌன் கலரு, இதே போல் நம்ம மாற்றி போட வேண்டியது தான். இப்போ நான் இது போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். அடுத்த லைன் வந்து ப்ரௌன் கலர் வச்சு போடணும். இப்போ பாருங்கள், எல்லோ கலரு அந்த கேப்பில் வந்து இந்த ப்ரௌன் கலர் அழகாக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லோ கலரு ஒயர் ஜாயின் பண்ணி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் ரன்னிங் ஒயராக. இப்போ அடுத்ததான் ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போது அதே போல் சைடு அளந்துக்கோங்க. அளந்துட்டு மடக்கிக்கலாம். மடக்கிட்டு ப்ரௌன் கலர் ஒயரில் நாட்ஸ் போடணும். எல்லோ கலர் ஒயரை மேலே வந்து எடுத்து விட்டுறணும்.
சரியா? இப்போ இதை அப்படியே மேலே தூக்கி விட்டுருங்க. இந்த கேப்பில் ப்ரௌன் கலர் ஒயரை அப்படி கொடுத்து நாட்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து எல்லோ எடுத்து விட்டுருங்க. இப்போது நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது இது வந்து நம்மளோட நடு லைனு. இந்த நாட்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது நடு லைனு. இந்த சைடு வந்து நம்ம எத்தனை லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த எல்லோவையும் எடுத்துக்கணும். 1 2 சரிங்களா? இது வந்து ஒரு லைனு, இது 2வது லைனு, இது 3வது லைனு, இது 4வது லைனு. சரியா? இப்போ 4 லைன் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ப்ரௌன் கலரில் 2ம் எல்லோ கலரில் 2மா 4 லைன் போட்டிருக்கோம். ஸோ வந்து இன்னும் ஒரு எல்லோ கலரில் 1ம் ப்ரௌன் கலரில் 1மா போடணும். ஒரு சைடு வந்து நான் வந்து 6 லைன் போட போகிறேன். அதே போல் இந்த சைடும் 6 லைன். டோட்டலாக வந்து நம்ம பேஸ் வந்து 13 லைன் போடலாம். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து நமக்கு வந்து 13 லைனுங்கிறது இந்த இவ்வளோ தான், ரொம்ப அகலம்லாம் நமக்கு வராது. சரியா? இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக போட்டால் போதும். ரொம்ப ஈஸியாகவே இந்த பேஸ்கெட் வந்து போட்டுடலாம். அந்த ஒயரை எடுத்து விட்டுட்டு நம்ம போட வேண்டியதான். ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து எல்லோ கலர் ஒயர் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்குது இல்லையா, இதை வந்து மேலே எடுத்து விட்டுருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். எடுத்து விட்டு தான் நம்ம வந்து ப்ரௌன் கலரு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதில் வந்துட்டு 2 எல்லோவும் மேலே இருக்குது. ஸோ நம்ம சைடில் போட்டுட்டு வரும்பொழுது அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போது 4 லைன் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் வந்து 2 லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், கொஞ்சம் கவனமாக போட்டால் போதும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். 1 2 3 4 லைன் போட்டிருக்கோம். இன்னும் 2 லைன். சரிங்களா? 4வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சரியா? இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரு மேலே இருக்கணும், இந்த எல்லோ கலர் மேலே இருக்கணும். இப்போ அதே வந்துட்டு நம்ம எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணலை, ப்ரௌனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால எல்லோ கலர் ஒயர் வந்து மேலே தூக்கி விடுறோம். ஸோ நமக்கு அப்போ தான் சைடில் வந்து நம்ம பின்னி கொண்டு வரும்பொழுது சரியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு சைடு வந்து நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஒரு சைடு 6 லைன் போட்டிருக்கோம். ஆனாலும் பாருங்கள் இந்த அளவு தான் இருக்குது. இது வந்து நடு லைனு நாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த சைடு வந்து 1 2 3 4 5 6 அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 அப்படி தான். ஓகேவா? இப்போது அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சேம் இந்த சைடு எப்படி பின்னணுமோ அதே போல் ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ரௌன் கலர் இருக்குது இல்லைங்களா, நடு லைனு. ஸோ இந்த சைடு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஒரு லைனு, ப்ரௌன் கலரில் ஒரு லைனு, எல்லோ கலரில் ஒரு லைனுன்னு சொல்லிவிட்டு இந்த நடு லைனுக்கு இந்த சைடும் 6 லைன் வந்து நம்ம பின்னணும் அப்படின்னா பேஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும் நமக்கு. சரிங்களா? ஓகேவா? நீங்கள் இப்போ ஒயர் கட் பண்ணிவிட்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்குறத விட பின்னும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னிடணும், மற்றபடி ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய நடு லைனு. இந்த ப்ரௌன் கலரு நாட்டு தான் வந்து நம்மளோட நடு லைன். இந்த போட்டிருக்கோம் இல்லைங்களா நாட்டு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா 1 2 3 ப்ரௌன் கலர் லைன் இருக்குது. அதே போல் 1 2 3 ப்ரௌன் கலர் லைன் இருக்குது. அதே போல் எல்லோ கலர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சைடு 3 லைனும் இந்த சைடு 3 லைனும் இருக்கும். இதுதான் நம்மளுடைய மிடில் லைன். மிடில் லைன் என்ன கலரில் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரௌன் கலரில் போட்டிருக்கோம். பேஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம வந்து இந்த நாட்டை வந்து பிரித்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படாது. பேஸ் வந்து நமக்கு இந்த அளவு அகலம் கிடச்சிருக்கு. சரி, 4 கார்னர்லேயும் வந்து நமக்கு ப்ரௌன் கலரில் 2 ஒயர் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஒயரை வச்சுட்டு இன்னொரு ஒயரை வந்து இந்த அளவுக்கு விட்டுட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. 4 கார்னர்லேயும் நீங்கள் இது போல் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஒயர் வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் விட்டுருக்கேன். அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த சைடு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் வந்து அப்படியே சொருகிடுங்க. ஒரு 4-5 நாட்டுக்கு வந்து சொருகிடுங்க. 4 கார்னர்லேயும் நம்ம இது போல் பண்ணிடணும். சரிங்களா? எது வாட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சொருகிறது வந்து முன்னை பின்னையுமா இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்து நீங்கள் சொருகிக்கோங்க.
இதே போல் கொஞ்சம் தூரம் வரைக்கும் 4-5 நாட்டுக்கு சொருகி விட்டுருங்க. எல்லா கார்னர்லையுமே 2 ப்ரௌன் கலர் ஒயர் இருக்கும். சரிங்களா? 2 ப்ரௌன் கலர் ஒயரில் ஒரு ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த நாட்லேருந்து 2 ஒயரும் இருக்கும். இந்த ஒயரை நான் கட் பண்ணி விடுறேன். அதையும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் சொருகிடுறேன். 4 கார்னர்லையும் நம்ம பேஸ் போட்டதுக்கப்புறம் இது போல் ஒரு ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கார்னரில் வந்து கட் பண்ணி விட்ட ஒயரை வந்து இது போல் வந்து நம்ம சொருகிக்கலாம். சரியா? இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு எல்லோ, அடுத்து ஒரு ப்ரௌனு, அடுத்து ஒரு எல்லோ, ஒரு ப்ரௌனு, அது போல் வந்துடும். ஏன்னா கார்னரில் இருந்தால் 2 ஒயரில் ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ, ஒரு ப்ரௌனு அது போல் வந்துடும். இப்போ வந்து நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹைட்டில் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்ன போகிறோம். நார்மலாக நம்ம ஏணிப்படி போடுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் போட போகிறோம். ஏன்னா ஒரு லைன் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இந்த பேஸ்கெட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நார்மலாக எப்போதும் போல் பின்னுறதை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நல்லாவும் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து எல்லோ கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌன் கலர் ஒயரை வந்து அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போ அடுத்து எல்லோ கலர் ஒயரை வச்சு, அதாவது எல்லோ கலர் ஒயர் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்துட்டு நம்ம முடிச்சு போட போகிறோம். ப்ரௌன் கலர் ஒயரை வந்து மேலே வந்து இந்த எல்லோ கலர் நாட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா வரிசை, அதில் அப்படியே மேலே வந்து எடுத்து விட்டுற போகிறோம். ஏன்னா அடுத்த லைன் வந்து நம்ம ப்ரௌன் கலர் வச்சு போடணும் இல்லைங்களா. ஸோ அதனால் இதை வந்து மேலே எடுத்து விட்டுறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம பின்னணும். இப்போ கார்னர் டேர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம ஒரு ஒயர் வேறு கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அந்த இடம் நான் பின்னும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு முடிச்சு போட்டதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து விட்டுருங்க. நீங்கள் எடுத்து விடலாம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த லைன் பின்னும் பொழுது இதில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பின்னும் பொழுதே எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்டும் கூட. சரிங்களா? இந்த கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தூரம் பின்னிட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஒயர் வரைக்கும் நான் நாட்ஸ் போட்டேன். இப்போ நம்ம பண்ணி விட்டோம் இல்லைங்களா ப்ரௌன் கலர் ஒயரு, அதையும் எடுத்து இந்த எல்லோ கலர் ஒயருக்கும் மேலே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த எல்லோ கலர் ஒயரில் மட்டும் நம்ம நாட்ஸ் போடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நார்மலாகவே கார்னர் டேர்னிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின்னுறது தான். பட் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஒயரை வேறு கட் பண்ணி சொருகி விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் மடியில் வச்சு போடுங்க. நான் இப்படி கையில் பிடிச்சி போடுறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. ப்ரௌன் கலர் எல்லாமே வந்து நம்ம பின்னுற லைனுக்கும் மேலே எடுத்து விட்டுறணும். அடுத்து வந்து எல்லோ கலர் ஒயரில் தான் வந்து நம்ம நாட்ஸ் போடணும். சரிங்களா? இப்போ அடுத்து உள்ள ப்ரௌன் கலர் ஒயரையும் எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போது இதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பின்னும் பொழுது காட்டுறேன். ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம எண்ணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ கார்னர் டேர்ன் பண்ணதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஒயரை கார்னரில் வந்து மேலே எடுத்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து வெறும் எல்லோ கலர் ஒயரை மட்டும்தான் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக நான் பின்னிட்டு காட்டுறேன். ப்ரௌன் கலர் ஒயரை மேலே எடுத்துவிட்டு பேஸ் எப்படி பின்னிங்களோ அதே போல் தான் ஹைட்டில் என்ன ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணி பின்னுவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு லைனுக்கும் அதில் வந்து கலரை கட் பண்ணி விடுவோம் பேஸில். இதில் வந்து கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம். அவ்வளோதான். நான் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் பின்னியிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து ப்ரௌன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். விட்டுட்டு நம்ம வந்து பின்னிட்டு வந்த லைனில் இந்த சின்ன ஒயர் இருக்கும் இல்லைங்களா, சின்னதாக நம்ம விட்டுருக்க ஒயரு, அதை வந்து சொருகி விட்டுடலாம். 2-3 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. எப்போதும் நம்ம போடுவோம்ல அதே மாதிரி தான். இன்னொரு முடிச்சுக்கு நான் அப்புறமா சொருகிக்கிறேன். இப்போது இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு நான் போட போகிறேன். ஏணிப்படி முடிச்சும் சேம் அதே போல் தான் லூஸ் பண்ணி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து இந்த கேப்பில் கொடுத்து இதை வந்து இதில் கொடுத்து வாங்குங்க. சரியா? இப்போது டைட் பண்ணிடலாம்.
இப்போ ரன்னிங் ஒயர் வந்து பேக் சைடு இருக்கும், பேக் சைடே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஒயரில் ஒரு லைன் போடணும். ஸோ அப்படியே வந்து ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ கலர் வந்து அப்படியே பேக் சைடில் இருக்கட்டும். நீங்கள் இப்போது ப்ரௌன் கலரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அதையும் இவ்வளோ தூரம் விட்டுங்க. இப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரம் விட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த அளவு விட்டுட்டேன். இப்போது ப்ரௌன் கலரு ஒயரில் நாட் போடுறேன். ஓகேவா? போன டைம் வந்து ப்ரௌன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டோம். இந்த லைனுக்கு வந்து எல்லோ கலரு ஒயரை வந்து மேலே எடுத்து விட்டுட்டு பின்ன போகிறோம். சேம் நம்ம பேஸ் எப்படி பின்னுமோ அதே போல் ஹைட்டில் வந்து ரன்னிங் ஒயரில் ஏணிப்படி முடித்து நம்ம போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போது மறுபடியும் எல்லோ கலர் ஒயரை வந்து மேலே வந்து எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு ப்ரௌன் கலர் ஒயரோடையும் நாட்ஸ் போடுங்க. இப்போ கார்னர் டேர்னிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் போடும்பொழுது காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு எல்லோ இருக்குது, ஒரு ப்ரௌன் இருக்குது, அதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம். நான் கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இதுதான் வந்து கார்னர் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா? இந்த சைடு உள்ள ஒயரை கட் பண்ணி விட்டோம். இதுதான் வந்து அந்த கார்னர் ஒயரு. ஸோ இந்த சுற்று பின்னும் பொழுது நம்ம வந்து ப்ரௌன் கலர் பின்னுறதுனால இந்த ஒயரை வச்சு நம்ம பின்னிடலாம். 4 கார்னர்லேயும் ஒரே ஒரு ப்ரௌன் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ப்ரௌன் வந்து நம்ம கட் பண்ணிட்டதுனால இப்போ இந்த எல்லோ கலரை மேலே எடுத்து விட்டுட்டு கண்டினியூவாக நம்ம ப்ரௌன் ஒயரில் நம்ம நாட்ஸ் போட போகிறோம். கார்னரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ப்ரௌனை பின்னிடும், அடுத்து இந்த எல்லோவை எடுத்து விடுவோம். அதே போல் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன். ஒரு சுற்று ப்ரௌனு, ஒரு சுற்று எல்லோ, இதே போல் தான் நம்ம பின்னணும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலர் ஒயர் வச்சு ஒரு சுற்று நான் பின்னிட்டேன். இப்போ கொஞ்சமாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைனில் சொருகி விட்டுடலாம். நம்ம எப்படி எல்லோ கலர் லைனுக்கு வந்துட்டு நம்ம போட்டோமோ அதே போல் தான் ஒரு 2-3 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போது இந்த நாட்டில் வந்து ஏணிப்படி முடித்து போடலாம். சரியா? ரன்னிங் ஒயரு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இப்போ இந்த கேப்பில் இதை கொடுங்க. நல்லா டைட்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இழுத்து விட்டு இப்போ ப்ரௌன் கலர் ஒயரு ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே பின்பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்மளோட எல்லோ கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, பின்பக்கமாகவே இருக்கும். இது எப்படி இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு கொண்டு வந்து அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த எல்லோ கலர் நாட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரு நம்ம அப்படியே விட்டுருந்தோம், எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை அதை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு மேலே கொண்டு வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயருக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் ஒயர் கொண்டு வந்து நம்ம நாட்ஸ் போட வேண்டியதுதான். நம்ம டாட் டிசைன் பேஸ்கெட்லலாம் போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே போல் இதில் வந்துட்டு லைன் வந்து உள்ளுக்குள்ளேயே வர மாதிரி இருக்கும், ஒரு நாட்டுக்கு இடையில வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரியா? இப்போது ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து விட்டுட்டு எல்லோ கலர் ஒயரோட நாட் போடலாம். இப்போ ஒரு சுற்று போட்டதுக்கப்புறம் எல்லோ கலரு நாட்டை வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே ஒயரை வந்து பேக் சைடில் விட்டுட்டு நீங்கள் அடுத்து வந்து ப்ரௌன் கலரு ரன்னிங் ஒயர் வந்து பேக் சைடில் இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்து அடுத்த லைனை பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் ஒயரை வச்சு அடுத்த லைன் பின்னணும். ஸோ இதே போல் பின்னிட்டு ஹைட் வரைக்கும் கொண்டு வந்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஒரு எல்லோ கலர் லைன் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அப்படியே
ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ப்ரௌன் கலர் வச்சு ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஒயரு பேக் சைடில் இருக்குது. அடுத்த லைன் இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அப்படியே ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் நான் வந்து உங்களுக்கு ஹைட்டில் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹைட் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாகவே நம்ம இது போல் தான் இனிமேல் பின்ன போகிறோம். சரியா? ரன்னிங் ஒயர் வந்து ரெண்டுமே வந்து அப்படியே பண்டிலில் இருக்கும். சிக்க எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. 2 ஒயரும் ஜாயின்லேயே தான் இருக்கும். சரியா? கட் பண்ணியெல்லாம் நம்ம விட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் ஹைட்டு பின்னிருக்கேன். இன்னும் ஒரு லைன் வந்து நான் ஹைட்டில் வந்து போட போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ பாருங்களேன், ஒயர் எக்ஸ்ட்ரா. இப்போ பாருங்களேன், இதில் வந்துட்டு ப்ரௌன் ஒயரும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதே சமயம் இந்த எல்லோ ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இந்த இருக்குது ப்ரௌன் ஒயரு, இது எல்லோ ஒயர். இதே போல் இப்படி வரும். நம்ம வந்து ஒரு 3 நாட்டு தள்ளி தான் ரெண்டுமே ஆரம்பித்தோம், அதனால் இப்படி வரும். இப்போ வந்து ப்ரௌனை வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த நாட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த லைன் பின்னும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஒயரை அப்படியே விட்டுட்டு, சரியா, இப்படி எடுத்து விட்டுருவோம். ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த எல்லோ ஒயரை வச்சு ஒரு சுற்று, கடைசி சுற்று இதான் வந்து இது பின்னதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒயர்ஸ் ரன்னிங் ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சொருக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கா, அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயர், அதாவது நம்ம வந்து பின்ன போகிறது வந்து எல்லோ கலர் ஒயரை வச்சு மட்டும்தான். ஸோ அப்படியே இப்போது இது போல் ஒவ்வொரு ஒயரோடையும் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை தூக்கி விட்டுட்டு இந்த எல்லோ கலர் ஒயரோட நாட் போட வேண்டியது தான். சரிங்களா? இப்போ இதே போல் ஒரு சுற்று நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கட் பண்ணி விட்டு சொருகிறது மட்டும்தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், எல்லோ கலர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பேஸ்கெட் வந்து ஹைட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பின்னிட்டோம். பாருங்கள், எப்போதும் போடுற மாதிரி தான். இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து 2 கலருமே நம்ம கட் பண்ணி விட்டு சொருக்கி விட்டுற வேண்டியது தான். இந்த கேப்பில் கொடுங்க. இப்போது நாட் போட்டுட்டேன். இப்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு நமக்கு. நம்ம கொஞ்சமாக ஒயர் விட்டு, அதாவது சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அதே போல் ப்ரௌன் கலர் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்துட்டு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம சொருகிறது தான். சரிங்களா? ஒயர் வந்து எல்லாமே வந்து இனிமேல் சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் எல்லா இடமும் சொருக்கிட்டு கடைசியாக ஒரு 2 இடம் சொருகும் பொழுது காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு ஒயர் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சொருக்கிறதும் அவ்வளோவா தெரியாது. ஸோ எல்லாமே சொருக்கிட்டு கடைசியாக ஒரு இடம் சொருக்கிறப்ப காட்டுறேன். சரிங்க? இப்போ பாருங்கள், நான் எல்லா இடமும் சொருக்கிட்டேன். இந்த ஒரு 3 இடம் மட்டும் சொருகாமல் இருக்கேன். எப்படி சொருகிருக்கேன்னா அப்படியே அதுக்கு நேராகவே, இப்போது இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் ஒயர் வந்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேராக எல்லோ கலர் நாட்டே ஒரு நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் நம்ம சொருக வேண்டியது தான். சொருகிறது ரொம்ப ஈஸி தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம சொருக போகிறோம். சரிங்களா? அதே போல் அடுத்ததும் சொருகிறதும் பார்த்திங்க அப்படின்னா இதே எல்லோ கலர்லேயே சொருகுங்க. ஏன்னா வந்து ப்ரௌன் கலர் வந்து சைடில் நமக்கு வரும். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அது போல் சொருகிக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே சொருகிறது தானே. இப்போ ப்ரௌன் கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டு உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அது போல் நீங்கள் சொருகிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு ப்ரௌன் கலருக்கு நேராகவே அப்படியே ப்ரௌன் கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் அப்படியே சொருகிடுங்க. அதே போல் இந்த எல்லோ கலர் லைனை சொருகிடுங்க. இந்த இடம்லாம் சொருகியிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம ஹேண்டில் தான் போடணும். ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நம்ம நெல்லிக்காய் பேஸ்கெட்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ்கெட்டாக இருக்குது. ஏன்னா வந்து கேப் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ண மாதிரி நாட் போட்டிருக்கோம்ல, அதனால்
நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ்கெட்டாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இந்த பேஸ்கெட் மட்டும் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரௌன் கலரில் இந்த அளவும் எல்லோ கலரில் இந்த அளவும் ஒயர் இருக்குது. இது வந்து நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து நம்ம 2 ரோல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.